வணக்கம். உங்கள் அதிகாரி யூடியூப் சேனல்லேருந்து இன்றைக்கி நம்ம எங்கே போயிருக்கோம் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய ஐயா கோயிலுக்கு தாங்க. இங்கே பார்த்துங்க எவ்வளவு கூட்டம் பாருங்கள் ஐயாவை தரிசிக்கிறதுக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா மாசி 20ங்க. மாசி 20 ஐயா பிறந்த தினமாக கன்னியாகுமரி, தூத்துக்குடி மாவட்டங்கள், திருநெல்வேலி மாவட்டத்திலையும் கொண்டாடப்படுது. இங்கே பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே வந்து திருச்செந்தூரில் போய் அன்னைக்கு நைட்டு தங்கி காலையில் சூரிய உதயத்தை பார்த்துட்டு தான் எல்லோரும் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய இடங்களுக்கு போவாங்க. நாங்களும் அதே மாதிரி போயிட்டோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா திருச்செந்தூரில் சூரிய உதயம் ஆக போகுது. சூரிய உதயம் ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா மேகங்கள் வந்து சூரியனை கொஞ்சம் மறைச்சிட்டு அதனால் வந்து நம்ம சூரிய உதயத்தை கரெக்டாக பார்க்க முடியல. கொஞ்சம் நேரம் கழித்து தான் சூரியன் நல்ல மேகத்துலேருந்து வெளியே வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லேசாக எட்டி பார்த்துச்சு மேகத்துலேருந்து. அதுக்கப்புறம் ஃபுல் சூரியனும் வெளியே வந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம போய் ஃபுல்லாத்தையும் பார்த்துட்டோம். கடலில் பார்த்திங்க அப்படின்னா மக்களை பாருங்கள், எல்லா இடத்துலையும் ஆள் தான். இப்போ தான் சூரியன் லேசாக எட்டி பார்க்குது. இப்போ சூரியத்தை பார்க்கறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஏகப்பட்ட ஊர்களில் இருந்து நிறைய மக்கள் வந்திருப்பாங்க. எல்லாருமே வந்து காவி துணியில் வந்து கடலில் குளிச்சுட்டு சூரிய உதயத்தை பார்ப்பாங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய ஐயா பதியில் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போவாங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா சூரியனை பாருங்கள் ஃபுல்லாக தெரியுது. இன்னும் மேகத்துக்கு உடையில தான் இருக்குது, ஆனால் ஃபுல் சூரியன் தெரியுது. இப்போ நம்ம திருச்செந்தூருக்கு வந்திருக்கதே வந்து எதுக்கு பார்த்திங்க அப்படின்னா சூரிய உதயத்தை பார்த்துட்டு அங்கே இருக்கக்கூடிய ஐயா பதியை நல்லா வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய பதிகளுக்கெல்லாம் போவோங்க. இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய பதி எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய காயா வேம்பு பதி. இதுவும் கடற்கரையை ஒட்டி தான் இருக்குது. இங்கேயும் போன உடனே பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா எல்லாருமே கடலில் போய் காலை கையை கழுவிட்டு அதுக்கப்புறம் தான் ஐயா பதியில் போய் கும்பிட போவாங்க. இங்கே இன்னொரு ஸ்பெஷல் இருக்குது. என்னென்னு பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா காயா வேம்பு பதி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா இங்கே ஒரு வேப்பமரம் இருக்குது. எல்லா ஊரில் இருக்கக்கூடிய வேப்பமரம் வந்து காய் காய்ச்சி பழம் பழுக்கும். அங்கே இருக்கக்கூடிய வேப்பமரம் வந்து பூ மட்டும்தான் பூக்கும், அதுக்கப்புறம் காய் பிடிக்காது, பழமாகாது. அதுதான் இந்த பதியோட ஸ்பெஷல் காயா வேம்பு பதின்னு வச்சுருக்குறாங்க. நம்மளும் இங்கே வந்து சாமியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா இங்கே குடிக்கக்கூடிய உம்பாஞ்சோறுன்னு சொல்லுவாங்க. ஐயா கோயிலில் மட்டும்தான் அது கொடுப்பாங்க. அந்த சாப்பாடையும் வாங்கி நம்ம இங்கே சாப்பிட்டாச்சு. இதுதான் அந்த காயா வேம்பு பதியில் இருக்கக்கூடிய வேப்ப மரம். இந்த மரத்தில் தான் பழமே வராது, காயும் வராது. இங்கேயும் ஓரளவுக்கு நார்மலான கூட்டம் மக்கள் எல்லா இடத்துலையும் இருந்தாங்க. நம்ம அந்த உம்மஞ்சோரை வாங்கிட்டோம். இதுதான் நாங்கள் உம்மஞ்சோறு, ஐயா கோயிலில் கொடுக்கக்கூடிய சோறு. இதை நம்ம வாங்கி சாப்பிட்டுட்டு சூப்பராக இருந்துச்சு சாப்பாடு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா ஐயா பதிலையும் ஒவ்வொரு கிணறு இருக்கும். இந்த கிணறுல இருக்கக்கூடிய தண்ணி எடுத்து தான் தீர்த்தமாக இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போவாங்க. நம்ம அதுக்கு அடுத்ததாக போனால் பார்த்திங்கன்னா வாகைப்பதி காயாவேம்பு பதிலேருந்து கொஞ்சம் 2 கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்குது. அங்கே போயும் இப்போ சாமி கும்பிட்டுட்டோம். எல்லா பதிலையுமே அன்னதானம் கொடுத்துட்டு இருந்தாங்க. நம்ம இந்த பதியில் அன்னதானம் சாப்பிடல. ஏற்கனவே ஒரு இடத்துல சாப்பிட்டதுனால 2 இடத்துல சாப்பிடல. இங்கே சாமியை மட்டும் கும்பிட்டுட்டு மக்கள் வெள்ளத்தோடு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுத்த பதிக்கு கிளம்பிட்டோங்க. கூட்டத்தை பார்த்திங்கன்னா தெரியும், எல்லா இடத்துலையுமே மக்கள் தான். எல்லாருமே இந்த பார்த்திங்கன்னா என்ன சொல்லணும், அன்னதானம் தான். 3வது பதியாக பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா முட்டைப்பதி. இது கடற்கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய சின்னது ஒரு பதி. இங்கே தான் முதல்ல வந்து எல்லோரும் குளிச்சுட்டு கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஊருக்குள்ளே இருக்கக்கூடிய முட்டைப்பதிக்கும் போவாங்க. நம்மளும் அதே மாதிரி காலை கையை கழுவிட்டு இந்த பதியும் சாமி கும்பிட்டுட்டு அடுத்து ஊருக்குள்ளே இருக்கக்கூடிய முட்டைப்பதிக்கும் போயிட்டோங்க. முட்டைப்பதியில் பார்த்திங்கன்னா சரியான கூட்டம். உள்ள லைனில் நின்று தான் சாமி கும்பிட்டாங்க. நம்மளும் அந்த லைனில் நிற்க முடியல. ஏன் அப்படின்னு ஆச்சுன்னா கொஞ்சம் நேரத்தில் அடுத்த இடத்துக்கு போகணும் அப்படிங்கிறதுனால வெளியே நின்று சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டோம். இங்கேயும் சரியான கூட்டம். மக்கள் எங்கே பார்த்தாலும் காவி கொடி மக்கள் தான். ஏன்னா அந்த ஐயாவுக்கு பிடிச்சதே இந்த காவி துணி தான். அதனால அந்த காவி துணியை தலையில் கட்டிக்கிட்டு சட்டை போடாமல் உடுத்து காவி வேட்டி உடுத்து தான் கும்பிடணும். அதுக்கப்புறம் கன்னியாகுமரிக்கு அவுட்டரில் இருக்கக்கூடிய துவாரகாப்பதி. இந்த பதி வேலை நடந்துகிட்ருக்கு, மண்டபங்கள் வேலை நடந்துகிட்ருக்கு. அதனால் இங்கே ஓரளவுக்கு நார்மல் கூட்டம். நம்ம சாயந்தரம் தான் போனோங்க, நார்மலாக தான் கூட்டம் இருந்துச்சு. அங்கே சாமியை கும்பிட்டுட்டு துவாரகாபதியில் பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா வாகனம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க ஐயாவுக்கு பவனி கொண்டு போகிறதுக்கு. அந்த வாகனம் தாங்க இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா அம்பலப்பதியும் சாமித்தோப்பும் போயிருந்தோம். அங்கே என்னால் போக முடியல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் தான் வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டு இருந்தேன். அதனால் செம்ம டிராஃபிக்கு, பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப அவுட்டரில் கொடுத்துருந்தாங்க. அதனால் என்னால் உள்ளே போக முடியல. சாமித்தோப்போட பழைய ஃபோட்டோவை தான் அட்டாச் பண்ணியிருந்தேன். இதே மாதிரி வித்தியாசமான வீடியோ பார்க்கணும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.